வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள் என்ன? திரையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் மிரட்டிய வர்தா புயல் சென்னையை புரட்டி போட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். சென்னை மக்களுடைய இயல்பு வாழ்க்கை நேற்று முற்றிலும் முடக்கப்பட்டிருந்த நிலையில் சாலைகள் முழுவதும் மரங்கள், மின் கம்பங்கள் அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டு சாலைகள் முழுவதும் இன்றைக்கு மரங்களாகவும் மின் கம்பங்களாகவும் கட்டிடங்களாகவும் இடிவட்ட கட்டிடங்களுடைய எச்சங்களாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நிலையில் மிக மிக விரைவாக இவ்வளவு பெரிய இழப்பிலிருந்து சென்னை பெரும்பகுதி மீட்கப்பட்டு விட்டது என்றே சொல்லலாம். காரணம், மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், மாநகராட்சி ஊழியர்கள், குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள், பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒருமித்து களத்தில் நின்று சென்னையை கடந்த ஆண்டு எவ்வாறு பெருமழை வெள்ளத்தின் ஒரு பெரிய பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்தார்களோ அதே போல இந்த முறை இன்னும் கூட தீவிரமாகவும் வேகமாகவும் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். இருப்பினும் கூட இதுபோன்ற பாதிப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் இயற்கை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு இயற்கை சார்ந்து நாம் விவாதிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கூடுதலாக எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும், இத்தனை பெரிய புயலுக்கு பலியானவர்களுடைய எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைவு என்றாலும் கூட ஒரு உயிர் என்றாலும் அது உயிர் என்ற அளவில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இவ்வாறான இயற்கை பேரிடரில் ஒரு உயிரை கூட பலி கொடுக்காத வண்ணம் நாம் எவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது போன்ற விரிவான தளங்களில் ஆக்கப்பூர்வமாக இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். அரங்கில் 4 ஆளுமைகள், நம்முடைய செய்தியாளரோடு சேர்த்து 5 ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் இணைந்திருங்கள், பயணிக்கலாம். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சிந்தன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். பூலகின் நண்பர்கள் சார்பில் திரு மு வெற்றி செல்வன் அவருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். திரு சித்தனன், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, வணக்கம், வரவேற்கிறேன். தமிழ்நாடு தவி ஜமாத்தின் மாநில தலைவர் திரு அல்தாவி, வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். இவர்களோடு களத்தில் நின்ற நியூஸ் 7 செய்தியாளர்களின் சார்பாக நம்முடைய நெல்லை செய்தியாளர் திரு சுடலை, இதற்காக இன்று அவர் சென்னை வந்திருந்தார்கள். களத்தில் அவரும் இணைந்திருந்தார் நம்மோடு. சுடலை அவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். முன்னதாக சுடலை என்னுடைய தந்தையார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் திடீரென்று அவர் மரணமடைந்தார். இருந்தாலும் ஒரு வார காலகட்டத்திற்குள் மீண்டும் அவர் களத்திற்கு வந்திருக்கிறார். நெல்லையிலிருந்து நேற்று இரவாக நேற்று கிளம்பி இன்று காலை அவர்கள் சென்னை வந்து களத்திலும் இருந்திருக்கிறார்கள் என்பது கூடுதலான செய்தி. பயணிக்கலாம். நாம் திரு சித்தன் அவர்களிடமே தொடங்கலாம் அப்படின்னு இருக்கேன். வழக்கமாக காவல்துறையை கடுமையாக விமர்சிப்போம் ஊடகங்கள், காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் அழுத்துக்கொள்வது கூட உண்டு. எப்பவும் காவல்துறையை பற்றி நெகட்டிவாக தான் பேசுவீங்களா அப்படின்னு. உள்ளபடி இந்த முறை காவல்துறைக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும், பாராட்டுக்களை கொடுக்கணும். குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினர், மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், இந்த மாதிரியான இதற்கு முன்பும் கூட நடைபெற்றிருக்கிறது. அதையும் இதையும் ஒப்பீட்டளவில் இந்த முறை எவ்வாறு நடந்து கொண்டார்கள் மீட்பு பணியில் உங்களுடைய பார்வையில்? இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, என்னுடைய காவல்துறை பணி ஒரு 35 வருடங்கள் நான் காவல்துறையில் பணியிருந்திருக்கேன். பணி செய்யும்போது நான் ஒரு 4-5 இடம் இதை மாதிரி மிகப்பெரிய ஒரு ஏற்றச்சீட்டத்தைலாம் பார்த்துருக்கேன். அதில் பந்தோபஸ்து பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு கூட அந்த 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 ஒரு கட்டுக்காப்பு கோப்பாக பயங்கரமாக ஒரு நைட்டும் பகல் இரவு பகல் பார்க்காம ஓய்வின்றி பணியாற்றக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்துருக்கேன். கஷ்டப்பட்டுருக்கோம். நாங்கள் நல்ல பேர் பொதுமக்கள்கிட்ட வாங்கியிருக்கோம். ஆனால் சமீப காலத்தில் காவல்துறை மேலே எல்லாருமே காவல்துறை சரியில்லை, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஒரு சாரரை சார்ந்து பணியாற்றுறாங்க, அல்லது ஒரு உதலைப்பட்சமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டிருந்து ஏகப்பட்ட கிரைம் நடக்குது, கிரைம் ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தோன்னா அது மாதிரி இல்லை அப்படிங்கிறது உண்மை. காவல்துறை தங்களால் இயன்ற அளவு இந்த பணியாளர் பற்றாக்குறையில் கூட ஓய்வு பாராமல், இரவு பகல் பாராமல் அந்த இன்சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் வச்சுட்டு அவங்க தே ஆர் டூயிங் ஒண்டர்ஸ். பட் இந்த இடத்துல இப்போ நீங்கள் சொன்ன இந்த வர்தா புயல் இந்த சீடத்திற்கு ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபமாக ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சுகைவனப்பட்டு மருத்துவமனையில் இருந்தது, அது பின்னான இறப்பு சம்பவம், இப்படி பல்வேறு சம்பவங்கள் கடந்த ஒரு 2.5 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ஓய்வே கிடையாது. காவல்துறை ஏதாவது ஒரு அதிகபட்சமாக உழைத்தார்கள், வேலை செய்தார்கள்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூடு இருக்காது, மெட்டல் இருக்க மாட்டாங்க, எரிஞ்சு விழுவாங்க, அல்லது பொதுமக்களை நண்பராக நினைக்க மாட்டாங்க அப்படி சொல்லுவோம். ஆனால் எல்லாருமே தெரியும், உங்கள் ஊடகத்தில் எல்லாருமே தலைமை தெரியும் இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க டீல் பண்ண விதம், பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய என்ன அவங்களை கோபமூட்டக்கூடிய செயல்கள் நடந்தால் கூட மிகுந்த சகிப்புத்தன்மையோடு, எவ்வளவு ஒரு ஓய்வே இல்லைன்னா கூட
ஒரு புன்முகத்தோட வேலை செஞ்சு இந்த பந்தோபஸ்தை எப்படி பண்ணி ஒரு சம்பவம் நிகழாமல் பண்ணாங்களோ அதில் ஒரு முத்தாய்ப்பாக இந்த வர்தா புயலில் கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்னை மாநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 பேர் கார்ப்பரேஷன் ஊழியர் இருக்காங்க, மாநகராட்சி ஊழியர்கள். ஆனால் ஒன்லி 12,500 பேர் தான் காவல்துறை ஊழியர்கள் இருக்கிறாங்க, பணியாளர் இருக்காங்க. அப்புறம் அவ்வளவு பேரையும் பூல் பண்ணி இதில் இந்த சென்னை மாநகர காவல்துறை மட்டும் இல்லை, பக்கத்தில் அருகாமையில் உள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த காவல் கண்காணிப்புகளும் சரி எல்லா ஸ்ட்ரென்த்தையும் பூல் பண்ணி இரவு பகல் பார்க்காம அவங்க வந்து நம்ம சாப்பிடல, வீட்டு போல, தூங்கலை, ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னு நினைக்காம ரொம்ப கடினமாக உழைத்தாங்க. பொதுமக்கள் கூட ரொம்ப யாரெல்லாம் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் வர்றாங்களோ அவங்களாம் அரவணைச்சிட்டு போய் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஒருங்கிணைப்போடு இந்த பணி செய்யறதுனால தான் இன்னைக்கு ஒரு நாளில் கூட இந்த நம்ம துயரம் அனுபவிக்க முடியும் பண்ணலை. இதனால என்னை பொறுத்த மட்டில் தமிழக காவல்துறையில் நண்பர்கள்னா ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு கடமுணர்ச்சியோடு பொதுமக்கள் உயிரை காப்பாற்றுவதனும் உடமையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெரும் பங்காற்றிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறைக்கு அதே மாதிரி சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா உள்ள 22,000 25,000 ஊழியர்களில் அத்தனை பேரும் அதே மாதிரி மற்ற பணி சேர்ந்தவர்கள் இபியில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி முக்கியமாக நிறைய மரங்கள் விழுந்திருக்குது, நிறைய டிராஃபிக் இடங்களா இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் வந்து சீரமைச்சு நல்லா கொண்டு வந்து பொதுமக்களுக்கு உதவி, பொதுமக்களுடைய நண்பன் அப்படின்னு பெயர் எடுத்திருக்காங்க. காவல்துறைக்கு, மாநகராட்சி ஊழியர்களுக்கு, இபி ஊழியர்களுக்கு என்னுடைய சல்யூட் சார். நாங்களும் கூட சல்யூட் அடித்து திரு அல்தாபி அவரிடம் நகரலாம். அடிப்படையில் காவல்துறையினுடைய கடமை அதுன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் கடமையை சிறப்பாக செய்கின்ற பொழுது நாம் பாராட்டுகிறோம். கடமை சரியாக செய்யவில்லை என்றால் விமர்சிப்பதற்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதளவு பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. மாநகராட்சி ஊழியர்கள் செய்கிறார்கள், இவர்கள் எல்லோருக்கும் கூட கடமைன்னு வச்சுக்கலாம். இதற்கு முந்தைய சென்னையினுடைய பெருமழை வெள்ள பாதிப்புகளிலும் சரி, அதுக்கு சுனாமி காலத்திலும் சரி, இப்போ இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போன்ற இயக்கங்கள் களத்தில் வருவது எந்த அடிப்படையில் உடனடியாக உங்களுக்கு இந்த களத்தில் இறங்கணும் அப்படிங்கிற எண்ணம், அது களத்தில் இறங்குறது, அதனுடைய செயல்பாடுகள், இதை செய்யணுங்கிற கட்டாயமோ இதுவோ உங்களுக்கு இல்லாத பட்சத்திலும் கூட எவ்வாறு இது போன்ற பணிகளை உங்களால் மேற்கொள்ள முடிகிறது? இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அமைப்புகள் பலதரப்பட்ட நோக்கங்களுக்காக வேண்டி களத்துக்கு வர்றாங்க. நாங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி எங்களுடைய தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறோம்னா எங்களுடைய மார்க்க அடிப்படையின் பேஸில் உருவாக்கி இருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய அமைப்புடைய பிரதானமான நோக்கங்கள், செயல்பாடுகள் 2. ஒன்று, இஸ்லாத்தை சரியான முறையில் மக்களுக்கு சொல்வது, தவறான புரிதலை களைவது. 2வது, சமூக பணிகளை கையில் எடுத்து அதை மேற்கொண்டு செய்வதுன்னு. பேசிக்காக நாங்கள் இஸ்லாம் என்ற அந்த அடித்தளத்தின் மீது நிறுத்தி இருக்கிறதுனால அதில் எங்களுக்கு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற போதனைகள் இந்த போதனைகள் தான். சமூக பணிகளை செய்வதன் வழியாகத்தான் இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெற முடியும். குர்ஆனில் பல வசனங்கள் எங்களுக்கு திரும்ப திரும்ப அதை சொல்கிறது. நாங்கள் நடத்துகிற எல்லா கூட்டங்களிலும் இதைத்தான் நாங்கள் மக்களுக்கு வலியுறுத்துவோம். அதனால் ஆல்ரெடி நான் இறந்ததுக்கு பிறகு உண்டான வாழ்க்கைக்காக நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னு எங்கள் மக்களை நாங்கள் சொல்லி வளர்த்த காரணத்தினால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனடியாக களத்துக்கு வந்துவிட முடிகிறது. இது ஒரு தற்பெருமைக்கான சொல்லில்லைன்னா கூட கடந்த முறை நாங்கள் ஏறத்தாழ 30,000 பேரை நாங்கள் களத்துக்கு கொண்டு வந்திருந்தோம். நீங்கள் மீடியாக்கள்லாம் கூட அதை தெளிவுபடுத்தியிருந்தீங்க. அவ்வளவு பெரிய எண்ணிக்கையை நெட்வொர்க்கெல்லாம் ப்ராப்ளமாக இருந்த நேரத்தில், பயணங்கள் செய்து வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத ரொம்ப குறைந்தபட்ச நேரத்தில் எல்லாரும் அத்தனை பேரும் இந்த களத்தில் வந்து நின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த அலுவல்களை வெளியூரில் இருக்கிற மக்கள் எல்லாம் விட்டுட்டு வந்து நின்னாங்கன்னா எல்லாருக்கும் பேச அதுவாக தான் இருந்துச்சு. அதனால் அந்த அடிப்படை அதுதான் எங்களை இயக்குகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள், நோக்கங்கள் இருக்கிறது. எங்களுடைய இயக்கத்தினுடைய பின்னணி எல்லாமே இஸ்லாம் சார்ந்து தான் இருக்கிறது. சரி, இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் சரியாக கருத்து மாறுபாட்டோட சிந்தனை, பல்வேறு இயக்கங்களுக்கு வேறு நோக்கங்கள் இருக்கலாம். நீங்கள் எந்த நோக்கங்களாக இருந்தாலும் களத்தில் இருந்த எந்த இயக்கங்களுக்கும் தவறான நோக்கம் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் சிந்தனை எல்லாருக்குமே மக்கள் பணி தான் நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சிந்தனம். இதில் இந்த வருதா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய பாடம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது ஏற்கனவே சென்னை பெருவெள்ளம் இதே மாதிரி விவாதிச்சிருக்கோம். பெருவெள்ளத்தின் போது வலியுறுத்தப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பேரிடர் மேலாண்மை. பேரிடர் மேலாண்மைக்கு நமக்கு ஒரு குழுவே இல்லாமல் இருந்தது. மத்திய அரசு 2016 அதாவது சட்டத்தின் மேல் அதை வலியுறுத்தியும் போதும் கூட தமிழ்நாடு அரசு அதை அமைக்காமல் இருந்தது. நம்ம நிர்பந்திச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போது கடந்த நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னால் அக்டோபரில் அரசு வந்து இந்த மையத்தை அமைத்து விட்டோம் என்ற தகவலை நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. அப்படி ஏன் தெரிவிக்க வேண்டிய தேவை இருந்ததுன்னா, நீதிமன்றத்தில் இது பற்றி 2 பேர் சென்னை பெருவெள்ள நேரத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த பல பேர் வழக்கு போட்டாங்க. அந்த 2 பொதுநல வழக்குகளை எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் இதை கண்காணித்து கொண்டே இருந்தது. இதுபோல் ஒரு பேரிடர் நடந்துவிடக்கூடாது என்று கண்காணித்து கொண்டே இருந்தது. உண்மையிலேயே ஒரு பேரிடர் மேலாண்மை அமைப்பு இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கையை நாம் எடுக்க முடியும் என்கிற பாடத்தை இந்த வர்தா புயல் நமக்கு கொடுத்துருக்கு. 1. 2வது,
மீட்பு நடந்துருச்சுன்னு நம்ம முழுமையாக பேசிட முடியாது. சல்யூட் அடிக்கிறோம் கண்டிப்பாக. ஏன்னா மீட்பில் ஒரு பேரிடர் வரும்போது மிக முக்கியமான விஷயம் வந்து முன்னெச்சரிக்கை. அந்த முன்னெச்சரிக்கை மிக திறமையாக கையாண்டு இருக்கிறார்கள். ஊடகங்கள் வந்து பல நேரங்களில் சொல்லும்போது அலுப்பு இருந்தது நிறைய பேர்த்துக்கு. என்ன சாப்பாடெலாம் வாங்கி வைக்க சொல்கிறாங்க, அவ்வளோ பெருசாக வந்துருமான்னு. புயலை பற்றி நேரடியாக சென்னை அனுபவித்து 20 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த எச்சரிக்கைகள் எவ்வளோ பயனுள்ளவைங்கிறத புயலுக்கு பிறகு பார்க்க முடிஞ்சது. ஆனால் முன்னெச்சரிக்கை செய்து விட்டோம், மீட்பை நாம் இன்னும் அடையவில்லை என்கிற உணர்வோடு பயணித்தால்தான் இனி வரக்கூடிய இந்த ஒரு குறைந்தது 1 வாரம் 10 நாட்கள் வந்து போக்குவரத்து உட்பட சரியாகிறதுக்கு சிரமம் இருக்குது. ரோடெல்லாம் வெட்டப்பட்ட மரங்கள், நம்ம கண்ணீர் வருது. ஏன்னா மனிதர்கள் சாகும்போது யாரும் கண்ணீர் வரும், இயல்பாக வரும். ஆனால் மரங்கள் சாகும்போது சரி மரம் விழுந்திருக்குன்னு நினச்சிடும். அது எவ்வளவு நாள் அதோடைய வாழ்க்கை, அது எத்தனை மனிதர்களுக்கும் எத்தனை விலங்குகளுக்கும் வீடாக இருந்தது, பறவைகளுக்கு வீடாக இருந்தது, அதெல்லாம் போயிருக்குங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். அந்த இடத்துல நீங்கள் மரங்கள் குறித்து பேசினதுனால நான் கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். 3000க்கும் மேற்பட்ட மரங்களை நம்ம இழந்திருக்கிறோம். நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி ஏற்கனவே ஒரு பணியை தொடங்கி விட்டது. இழந்தது 3000, நடுவோம் 7000 அப்படிங்கிற தளத்தில் 7000 மரக்கன்றுகளை நடுவதற்கான பணிகளை, அதற்கான ஆயத்த பணிகளை, தொடக்க பணிகளை நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி தொடங்கி இருக்குதுங்கிறத நினைவுபடுத்திட்டு தொடர் வாழ்த்துக்கள். நடுவது மட்டுமல்ல, அதை நாம் பராமரிக்க வேண்டும் என்கிற உணர்வு எல்லாருக்கும் வரணும். இந்த நேரத்தில் வந்து மீட்பை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டும். இன்னொன்று, கடலூரில் இதே மாதிரியான மீட்பு பணியில் மின்சார ஊழியர்கள் இறங்கியிருந்தாங்க. அங்கே ஒரு பாடம் கிடைச்சது நமக்கு. எவ்வளவோ பல மாவட்டங்கள்லிருந்து ஊழியர்கள் போயிட்டாங்க. அவங்களுக்கு தங்குமிடம் இல்லை, கழிப்பிடம் இல்லை, போதுமான உபகரணங்கள் இல்லை. இப்போ இதே பிரச்சனை இங்கே சென்னையில் இருக்குது. அப்போது மீட்பை நோக்கி நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். திரு வெற்றிச்செல்வன், தொடர்ந்து பூலகி நண்பர்கள் இயற்கை சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்து தொடர்ந்து இயங்கி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற முறையில் இந்த இயற்கை பேரிடர்களை எவ்வாறு அணுகிறீங்க? இதற்கான வராமல் தடுப்பது, இயற்கையை தடுக்கக்கூடிய அளவிற்கு நம்மகிட்ட எந்த சக்தி இல்லைன்னா கூட எந்த அளவுக்கு குறைந்தபட்சம் நாம் வந்து அதிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? நாம் செய்யக்கூடாதவை, செய்ய வேண்டியவை. இயற்கையான ஒரு புரிதல் அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழ் சமூகம் வந்துட்டு இயற்கை புரிந்து கொண்ட ஒரு சமூகமாக தான் காலகாலமாக இருந்திருக்கு. அதோட தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, என்றைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முன்னாடி அந்த உற்பத்தி முறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சோ, நாம் இயற்கையிலிருந்து கொஞ்சம் அந்நியப்பட்டு போனோம். நம்மளுடைய கேப் அங்கே தான் ஆரம்பமானது. அதனுடைய விளைவுகளை தான் நம்ம சந்திட்டுருக்கோம். குறிப்பாக காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து உலகங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கும். அதனுடைய உண்மைத்தன்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்தியா அது குறித்தான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கின்றது. அதற்கான நடவடிக்கை நாம் மேற்கொண்டு வருகிறோம். ஆக அறிவியல் அளவில் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. கவர்னன்ஸில் இதை நாம் கொண்டு வந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏனென்றால் காலநிலை மாற்றத்தின் அடிப்படையில் தான் நாம் சூழலை இப்போது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழலானது பார்த்திங்கன்னா கடந்த வருடங்கள் இல்லாத பேரளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அன்றைய மாதிரி இல்லை. 50 வருஷத்துக்கு இவ்வளோ அதிகமான புயல்களை நாம் கண்டதில்லை, இவ்வளோ வெள்ளங்களை நாம் கண்டதில்லை. ஆனால் இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. அப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த காலநிலை மாற்றத்தை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு அவசியம் அதன் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லா விதமான திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கான ஒரு பாலிசி கொண்டு வரணும். இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் கிளைமேட் சேஞ்சுக்கு தனியாக ஒரு பாலிசி கிடையாது. ஃபாரஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது நம்ம வந்து பழைய பாலிசி தான் வச்சுருக்கோம். புதிய பாலிசி கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை தளவு விட்டாங்க. என்விரான்மெண்ட் பாலிசி 2006 வந்தது தான். இன்றைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரி பாலிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 80களில் போட்டப்பட்ட பாலிசி மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ புதிய பாலிசி, புதிய திட்டங்கள், இது குறித்தான ஒரு நோக்கங்கள் எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக கொண்டு உள்ளடக்கிய ஒரு திட்டங்கள் வேண்டும். அடிப்படையில் மனிதன் வந்து இந்த சூழல் சார்ந்தால் நீங்கள் வாழ முடியும், இது இல்லாமல் வாழ முடியாது. அடிப்படையாக உங்கள் இயற்கை வளத்தோடு தான் நீங்கள் இருந்தாகணும். எல்லா உயிரினங்களுக்கும் இதான் அடிப்படை. அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழலை பாதுகாத்து நாம் வாழ்வதற்காக அமைப்பாக இதை எப்படி வைத்துக்கொள்வது, இதுதான் அடிப்படையான விஷயம். இதுதான் அடாப்டேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது ரொம்ப எல்லா உயிரினங்களும் முக்கியமானது. அப்போது உங்களுடைய ஒவ்வொரு கட்டுமானங்களும் இந்த சூழலை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, எந்த பகுதியில் நீங்கள் ஒரு கட்டுமானம் செய்கிறீங்களோ அந்த பகுதிக்கான ஒரு ஜியோகிராஃபிக்கல் நேச்சர் இருக்கும். அது ஒரு எர்த்குவேக் ப்ரோன் ஜோனாக இருக்கலாம், அல்லது சைக்ளோன் ப்ரோன் ஜோனாக இருக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கட்டுமானங்கள் இருக்கும். சென்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் ப்ரோன் ஜோன், அதே மாதிரி சைக்ளோன் ப்ரோன் ஜோன் ஏரியா தான். அதாவது புயல் பாதிக்கக்கூடிய அல்லது நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு பகுதியாக தான் வரையறை செய்யப்படுகிறது. அப்போ நம்மளுடைய கட்டுமானங்கள், நகரமைப்பு கட்டுமானங்கள் அதை சார்ந்து இருக்க வேண்டும். அங்கே தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வருது. அப்போ நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை அது உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஆக சூழலில் பார்வை அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய வெஜிடேஷனாக இருக்கட்டும் அல்லது இக்காலஜிக்கல் பெல்ட் இருக்குங்களா, நம்ம நேச்சுரல் பேரியர்ஸ்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ கடலோர பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நிறையா இருக்குது. இந்த அலையாத்தி காடுகள், இந்த அலையாத்தி காடுகள் இயற்கையாக இந்த புயலை நம்ம இருந்து பாதுகாக்கின்றது. சுனாமி தாக்குதலிருந்தே பெருவாரியான கிராமங்களை காத்தது பார்த்திங்கன்னா அலையாத்தி காடுகள் தான்.
அதே மாதிரி ஆனா தானே புயல் காது Yes, இன்னைக்கு அது அதிகமாக அழிஞ்சிட்டு வருது. இந்த இடத்துல எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மாதிரியான மரங்கள், நீங்கள் இப்போ அலையாத்தி காடுகளை குறிப்பிட்டனால கேட்குறேன், நம்ம மண் சார்ந்த மரங்களே நடுவதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து ஆமா, முன்னாடி இன்னைக்கு சென்னையில் விழுந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பீசிஸ் கிடையாது. நம்ம நேட்டிவ் ஸ்பீஸாக இருக்கக்கூடிய பூர்வீகமாக இங்கே இருக்கக்கூடிய மரங்களான புளிய மரங்கள் அதிகமாக விழுகவில்லை, வேப்ப மரம் விழுகல. பனமரமும் தினமரமும் ஆமா, எப்பவுமே விழுவதில்லை. தூங்கு மூஞ்சி மரம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷஸ் காலகட்டத்தில் இங்கே கொண்டு வரப்பட்ட செடிகள். அந்த இன்னும் பல்வேறு மரங்கள், இந்த எல்லோ ஃப்ளவர் மரம் அப்படின்னு சொல்றாங்க, அழகுக்காக கொண்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர் காலத்துக்கு இங்கே கொண்டு இதெல்லாம் டீப் ரூட்டட் ட்ரீஸ் கிடையாது. ஆக அதிகமாக வேறு இருக்கக்கூடிய மரங்கள் நம்முடைய மண் சார்ந்து இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் விழுகவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த மரங்களை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? ரோட்டோரமாக நீங்கள் வந்து தார் ரோடு போடும்போது அந்த மரத்தோட சுற்றி போடுறோம். அந்த மரத்தினுடைய அது விருட்சமாக விரிஞ்சுக்கிட்டே போகும் இல்லைங்களா? நீங்கள் அதை வந்து ஒரு குறுக்குறீங்க. அப்போ இந்த பார்வையில் அப்போ சின்ன ஒரு சாலை வேற என்ன ஆழமா விட முடியாது. ஆமா, அதோட வேர் போவதற்கான இடத்தை விட்டுட்டு தானே நீங்கள் வந்து சாலை அமைக்க வேண்டும். அந்த பார்வைங்கிறது நமக்கு வந்துட்டு இல்லை. அடுத்து, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இங்கே மோசமாக இருக்குது சூழல் சார்ந்து இன்னொரு பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. 2005 சுனாமி வந்ததுக்கு பின்பாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்றளவு இவர் குறிப்பிட்டது போல தமிழகத்துக்கு தனியாக ரூல்ஸ் கிடையாது. ஒரு ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணால் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் வரும். தனியாக ஒரு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போ சார் குறிப்பிட்டது போல காவல்துறையே ஏன் இதை செய்யணும்னு ஒரு கேள்வி வருது. காவல்துறை சிறப்பாக செயல்படுறாங்க. ஆனால் காவல்துறை தான் டிராஃபிக் பார்க்கணும், லா அண்ட் ஆர்டர் பார்க்கணும், கிரைம் பார்க்கணும், கூடுதலாக மரத்தை வெட்டணும். ஆக இது வந்து அப்போ நீங்கள் வந்து பைஃபிகரேட் பண்ணணும். எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பிரிக்க வேண்டுமோ அந்த இடத்துல பிரிக்கிறதா, எந்த இடத்துல சென்ட்ரலைஸ் பண்ணுவோம் தலைகளாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பவர் மேனேஜ்மெண்ட், பவர் எனர்ஜி கன்சர்வேஷன் பார்க்கும்போது 1000 மெகா ப்ராஜெக்ட் போகிறோம். ஆனால் இங்கெல்லாம் நீங்கள் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அது நம்ம இல்லை. அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக ரிலீஃப் ஒரு ஃபோர்ஸ் தனியாக இங்கே தேவைப்பட வேண்டும். 2005 வந்த இந்த சட்டத்திற்காக நீங்கள் இங்கே ஒரு சட்ட விதிகள் இங்கே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஒரு கமிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கமிட்டிஸ் இருக்கணும். நம்ம அதுலேருந்து இன்னும் கூட அடுத்த சுற்றுலா இன்னும் கூட விரிவாக பேசணும். அல்தாவிட்ட போயிட்டு 2 கேள்வி, உங்கள் 2 பேருக்கும் ஒரே கேள்வி தான். திரு சித்தனன், அல்தாவி 2 பேருக்குமே. அவர் சிந்தன் குறிப்பிட்ட பொழுது ஒரு விஷயம் சொன்னார். இன்றைக்கு முகநூலிலும் கூட நிறைய பதிவுகள் வந்துச்சு. சென்னையை பற்றி பேசுகின்ற பொழுது உடனே எல்லாரும் களத்தில் இறங்கிறீங்க. சென்னை பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பாதிக்கப்பட்டதாக நினச்சி செயல்படுறீங்க. ஆனால் கடலூர் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த வேகம் யாரிடமும் இல்லைங்கிற ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. கடலூரை தாண்டி போயிட்டோன்னா இன்னும் கூட அந்த வேகம் குறையுதோ அப்படிங்கிற கேள்வி வருகிறது. உங்களை போன்ற தன்னார்வ அமைப்புகள் ஆகட்டும் அல்லது காவல்துறை ஆகட்டும் இன்னும் பிற அமைப்புகள் ஆகட்டும், சென்னையில் இந்த மாதிரியான மீட்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய அதே வேகத்தோடு இன்ன பிற பகுதிகளிலும் ஈடுபட்டது உண்டா? நாங்கள் வந்து மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய கட்டங்களை சுனாமியில் இது மாதிரி மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். தானே புயல் வந்த நேரத்துலையும் அப்பவும் களத்தில் நின்றுருக்குறோம். தானே புயல் சென்னையில் உள்ளதில்லை, அது கடலூர் தான். கடலூர் முழுக்க எங்கள் மக்கள் நின்னாங்க. இது மாதிரி பல்வேறு பகுதிகளில் சென்னையை தாண்டியும் செஞ்சுருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் சென்னை வந்து கடந்த முறை நடந்த விபத்தில் வந்து பரவலாக மீடியாக்களில் அதிகம் கவனம் பெற்ற காரணத்தினால் அந்த செய்தி ஃப்ளாஷ் ஆகிருக்கிறதே தவிர, கடலூரில் உள்ள செய்திகள் மீடியாக்களில் வந்து முன்னிறுத்தப்பட்டிருந்தால், முறையாக அது செய்திகள் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா கடலூருடைய நிலவரமும் வந்திருக்கும். ரெண்டாவது, கடந்த முறை ஏற்பட்ட நிகழ்வில் 2உடைய பாதிப்பையும் ஒப்பீடு செய்து பார்த்தால் சென்னையினுடைய பாதிப்பு அதிகம். கடலூரில் ஏற்பட்ட பாதிப்பை விட இங்கே வீடுகள்லாம் மூழ்கி 1 மாடி 2 மாடி ஓடிச்சு. அங்கே எல்லாம் முட்டுக்காலுக்கு தான் தண்ணி. எல்லா பகுதியிலையுமே முட்டுக்காலை தாண்டி தண்ணி போன பகுதின்னு சொல்வதற்கு இல்லை. அதனால் எல்லா பகுதிகளிலையுமே பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதே பதில தான் வழிமொழிவான்னு நினைக்கிறேன் சித்தனன். எல்லா பகுதியிலும் செய்திருக்கிறோம் அப்படின்னு இருந்தாலும் ஓகே, மற்ற பகுதியில் இதே அளவுக்கு வேகம் காட்டப்படுவதுண்டா? இப்போ நீங்கள் இப்போ கடலூர் மாவட்டத்தை சொன்னீங்க. நீங்கள் கடலூர் மாவட்டம் ஒரு சுற்றளவு பகுதி வந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா, அந்த 70-80 கிலோமீட்டர் தான் சென்னையே இருக்கும். இங்கே பாப்புலேஷன் வந்து டென்சிட்டி ரொம்ப அதிகம். இங்கே வீடுகள் அதிகம், மக்கள் தொகை அதிகம். அதனால் இங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் மேக்ஸிமம் ஒன்றுனா 3 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் 2.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லை வரம்பு வந்து அதிகார வரம்பு வந்துடும். ஸோ ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏறத்தாழ வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சுன்னா ஒரு 135 145 போலீஸ் 45 போலீஸ் வந்துருச்சு. அங்கே அப்படி இல்லை. ஒரு கடலூர் மாவட்டம்னா மொத்தமாக 25-30 தான் இருக்கும். ஏரியா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் 30-40 கிலோமீட்டர் மாதிரி வரும். அதனால் அவங்களுக்கு ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது, இங்கே வந்து சென்னை தலைநகரம் அப்படிங்கிற மட்டும் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் விட நீங்களே போய் கவர் பண்ண ஒரு பாயிண்ட் முதலே சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நண்பர் கூட சொன்னாங்க, நல்லாவே சொன்னாங்க. உங்கள் ஊடகத்தினுடைய சேவை வந்து சாதாரண சேவை இல்லை. நிச்சயமாக கண்டிப்பாக என்னதான் காவல்துறை நல்லா பணிபுரிஞ்சாலும் சரி, மாநகராட்சி துறையோ அல்லது இபியில் உள்ளவங்களோ நல்லா பணிபுரிஞ்சு நல்லா பண்ணால் கூட பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பய உணர்ச்சி ஏற்படாமல் அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கறதுக்கு திருப்பி இப்போ நீங்கள் வந்து எல்லாமே சாப்பாடு கூட வாங்கி வச்சுக்கோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பிரதர் நல்லாவே சொன்னாங்க. அது உண்மை. அந்த உண்மையான அதோடைய எஃபெக்டை வந்து பின்னாடி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் உங்களுடைய ஊடகத்துறைக்கும்
எஸ்பெஷலி உங்கள் நியூஸ் 7 மாதிரி மிகப்பெரிய பிரபலமான மற்ற தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். உங்களுடைய செயல் வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய. அப்பப்போ காவல்துறை திட்டுற மாதிரி எங்களையும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை ரொம்ப நல்லாவே பண்ணீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணீங்க, பாட்டப்பட வேண்டாம் எல்லாமே எல்லாம் சொன்னீங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அதில் இப்போ நான் நண்பர் நம்ம சிந்தா நல்லா வச்சுருந்தாங்க, நம்ம பேரிடர் மேலாண்மை பற்றி பேசிட்டு இருக்கமே தவிர எல்லாம் செஞ்சுட்டு இருக்கமே தவிர இன்னும் ரூல்ஸோட அந்த ஆக்டுக்கு ஃப்ரேம் பண்ணலை. ப்ளஸ் இன்னும் அதை நோக்கி சில அடி எடுத்து அதிகமாக வைக்கல. நாங்கள் உண்மைதான். இப்போ 22,000 மாநகராட்சி ஊழியர்கள் வந்து மரத்தை வெட்டுன்னு பார்த்தோன்னா, நேற்றுக்கு எங்கள் வீட்டில் இருந்தே நான் 3-4 அருவா எடுத்து கொடுத்தேன் வெட்டுறதுக்கு. மாநகராட்சி ஊழியர்கள் உடனே வர்றாங்க, கையில் அருவா இல்லை வெட்டுறதுக்கு, அவங்களுக்கு அங்கங்கே கிடக்குது. உடனே பக்கத்து வீட்டில் அங்கங்கே போய் அருவா வாங்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபாரின்லாம் 4-3 இதெல்லாம் அமெரிக்கா ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் விழுந்தோம்னா உடனே ஒரு வெஹிக்கிள் வருது. அவங்கெல்லாம் வந்து கையில் அருவா கொண்டு வரதில்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக் கட்டுறது கொண்டு வராங்க, போர்ட்டபிள் கட்டுறது கொண்டு வராங்க. அதுக்கு எக்யூப் பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர் கொண்டு வராங்க கையிலேயும். ஸோ அந்த மாதிரி இருந்தேன்னா ஒரு தெருவில் ஒரு 100 மரம் விழுந்தா கூட ஒரு அரை மணி நேரத்தில் க்ளீன் பண்ண முடியும். இவ்வளவு பேரிடர் மேலாண்மை பற்றி பேசுகிறவங்க நம்ம ஏன் அந்த மாதிரி இன்னும் அட்வான்ஸ் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்குது. சென்னையில் வந்து 200 வார்டு இருக்குது. ஒரு வார்டுக்கு ஒரு 10 மிஷின் அந்த மாதிரி, அது ஒரு பெரிய செலவுன்னு கிடையாது. அதெல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் மிகப்பெரிய இதாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் ஊடகங்கள் எல்லாம் தலைமையிடமாக இருக்கிறதுனால இங்கே சென்னையில் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே சும்மா சொல்லக்கூடாது, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஐடென்டிஃபை பண்ணாமையே பொதுமக்களே முன் வந்து நிறைய பேருக்கு சேவை பண்ணுறாங்க. சாப்பிடலையா, நான் டிஃபன் தரேன், வேற ஏதாவது தண்ணி வேணுமா நான் தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதனால இங்க தான் அதிகமான இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, அதனால நிறைய விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கு. மற்றபடி காவல்துறை என்பது மஃப்சல்லையும் சரி சிட்டிலையும் சரி எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு செய்திருக்காங்க. திரு சுடலை அவர்கள் செய்தியாளர் இருக்கிறாரு, நம்ம பயணிக்கலாம். சுடலை முதலில் நாட் ஒன்லி நியூஸ் 7 தமிழ் எல்லா ஊடகங்களைச் சேர்ந்த அச்சு காட்சி ஊடகங்களைச் சேர்ந்தவர்களும் களத்தில் நின்றார்கள். அத்தனை செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்களுக்கும் நியூஸ் 7 தமிழ் தன்னுடைய மனமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. கூடுதலாக உங்கள் தந்தை இழந்து ஒரு வார காலகட்டத்திற்குள் உடனடியாக நீங்கள் இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதுவும் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறீங்க. சென்னையினுடைய கள நிலவரத்திற்கும் நீங்கள் ஏற்கனவே நெல்லையில் இது மாதிரி வெள்ளம் வந்த பொழுது அங்கே கொக்கரகுளம் தாமிரபரணி ஆற்றில் பாலத்தை தொட்டு வெள்ளம் போச்சு. ஆனால் அங்கே பெரிய அளவில் எந்த பதட்டமும் மக்கள் பதட்டமே அடையலை. ஆனால் சென்னையை பொறுத்தவரை சின்னதாக ஒரு நாள் மழை பெஞ்சால் கூட மக்கள் ஒரு பதட்டம் அடையக்கூடிய நிலைமை தான் இருக்குது. அதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. இருந்தால் நீங்கள் அந்த கள அனுபவம், நெல்லைக்கான கள அனுபவத்திற்கும் சென்னைக்கான இந்த கள அனுபவத்திற்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க, உங்களுடைய கள அனுபவம்? அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 அணைகள் இருக்குது. முக்கியமாக வந்து பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு இந்த 3 அணைகள் இருக்குது. ஒவ்வொரு அணைகளும் பார்த்தீங்கன்னா பாபநாசம் வந்து 143, மணிமுத்தாறு 118, இது போன்று வந்து 11 அணைகள் இருக்குது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1992ஆம் ஆண்டு ஒரு பெரிய வெள்ளத்தை வந்து சந்திச்சாங்க. அந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கன அடி நீராக வந்து தாமிரபரணி நதியில் வந்து திறந்து விடப்பட்ட போது வந்து திருநெல்வேலியில் மாநகர் மட்டும் இல்லாமல் புறநகர்னு அனைத்து பகுதியும் வந்து வெள்ளத்தின் காரணமாக ஒரு பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக திருநெல்வேலி சந்திப்பு அந்த பேருந்து நிலையமாக இருக்கட்டும், கரையோர இருக்கிற குடியிருப்பு பகுதிகளாகட்டும் அதிக அளவில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பாதிப்புக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மீட்பு நடவடிக்கை, அதாவது இது போன்று வெள்ளம் வந்தால் அதிலிருந்து நம்மளுடைய தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அது வரைக்கும் தான் இருக்குதே தவிர அதுக்கப்புறம் இல்லை. குறிப்பாக திருநெல்வேலியில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கிராமம் சார்ந்த சுற்றுச்சூழல் இருக்கிறதுனால வந்து அங்கே சிறு வயதிலிருந்தே சிறுவர்கள் வந்து நீர்நிலைகளில் போய் குளிக்கிறாங்க, நீச்சல் அடித்து பழகிறாங்க. ஸோ அவர்கள் வந்து பெரியவர்கள் வந்து அடிக்கடி அவர்கள்ட்ட நல்லது என்ன கெட்டது என்னங்கிறது வந்து அடிக்கடி பேசுகிறாங்க. ஆனால் சென்னையை பொறுத்த வரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து அதாவது பணி அலுவலர்கள் காரணமாக வந்து காலையில் போனாங்கன்னா இரவு தான் வர்றாங்க. அவங்களுடைய குழந்தைகள்கிட்ட வந்து சரியாக ஒரு பேச முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அவங்கள்ட்ட நல்லது எது கெட்டது எதுங்கிறது வந்து சொல்ல முடியல. மேலும் வந்து இந்த நீச்சல் இது போன்ற விஷயங்கள் வந்து அவங்களால சந்திக்க முடியல. இது போன்ற திருநெல்வேலியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றில் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற வெள்ளப்பெருக்கு வருது. கரையிருப்பு பகுதிகளில் வந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுதுங்க வந்து தொடர்ந்து தான் இருந்துட்டு வருது. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளமானது பெரிய அளவில் பாதிச்சதுன்னா கடந்த ஆண்டு தான். இதே போல் இந்த புயல் வந்து 22 வருஷங்களுக்கு அப்புறம் வந்து நேற்று தான் வந்து சென்னை வந்து இந்த ஒரு பெரிய புயல் வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இந்த பாதிப்பானது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இரவு வரைக்கும் நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெரும்பாலான பகுதிகளில் இந்த மீட்பு பணிகள் நடந்தது. மரங்கள்லாம் அகற்றப்பட்டு வந்து பொதுமக்களும் வந்து காவல்துறை மற்றும் அந்த என்ஆர்டிஎன்கிற சொல்லக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு கூட வந்து பொதுமக்கள் இது போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் அரசியல் கட்சி தொண்டர்களும் வந்து தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளில் வந்து பொதுமக்களும் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்த மீட்பு பணிகள் நடந்திருக்கு. அப்படின்னாலும்
மாணவர்களுக்கு சிறு வயதிலேயே வந்து இந்த பேரிட மேலாண்மை, அந்த பேரிட இயற்கையை வந்து அதை நம்ம தடுக்க முடியாது. இது போன்ற இந்த நேற்று நடந்த இந்த வர்தா புயலில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து நிறைய எடுத்திருந்தோம். இருந்தாலும் இது போன்ற இயற்கையை நம்ம வந்து எதிர்கொள்வதற்கு சிறுவர்களுக்கு பேரிடர் பயிற்சி வந்து வாரத்தில் ஒரு முறை, அப்படி இல்லாட்டாலும் விடுமுறை நாட்களில் வந்து அவர்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா இது போன்ற பேரிடரை வந்து நம்ம வந்து எதிர்கொள்வதற்கு ஒரு நிச்சயமா நல்ல ஒரு உறுதுணையா இருக்கும். நல்ல கருத்தை பதிவு பண்ணீங்க சொல்லி. இயல்பாக கிராமங்களில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இயற்கையை பற்றிய அறிமுகமும் இயற்கை சார்ந்த ஒரு அச்சமற்ற ஒரு பார்வையும் நகர்ப்புற குழந்தைகளுக்கு கிடைப்பது சற்றே அரிதான ஒன்று தான். அதுதான் அவர்களுக்கு மிக லேசான ஒரு மழை பெய்தால் கூட ஒரு பெரிய ஒரு விதமான பதட்டத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்தி விடுவதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களும் கூட ஒரு விதத்தில் காரணம். இங்கே இருக்கக்கூடிய நெருக்கடி, வாகன நெருக்கடி, மக்கள் தொகையை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு காரணங்கள் அதற்கு இருக்கின்றன. விரிவாகவே பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இனி வரக்கூடிய காலங்களில் இவ்வாறான இயற்கை பேரிடர்களை நாம் எவ்வாறெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு நாம் செய்ய வேண்டியவை என்ன? நீங்களும் இணைந்தீர்கள், பேசலாம். இன்னும் வரவிருக்கிறேன். இது கேள்வி நேரம். புயல் வர்தா கரையை கடந்து விட்டாலும் அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய கால் தடங்கள் இன்னமும் சற்றே முற்றிலும் நீங்காத வகையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். திரு சிந்தன், இதில் நம்ம இன்ன பிற விஷயங்களை மாநில பேரிடர் மீட்பு குழு மற்றவர்களுடைய பங்களிப்பை பற்றி பேசணும். இருந்தாலும் இன்றைக்கு பிரதானமாக மக்கள் சந்தித்த இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறது குறிப்பாக அந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு ஞாயிறு வங்கி விடுமுறை, நேற்று புயலால் மக்கள் வெளியில் வர முடியாத நிலை, இன்றைக்கு அரசு விடுமுறை, வங்கியில் செயல்படாது, ஏடிஎம் மையங்கள் மட்டும்தான். ஆனால் ஏடிஎம் மையங்களில் மின்சாரம் இல்லாதனால இயங்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இதை எப்படி முன்னதாகவே ஓரளவிற்கு யூகித்து இந்த பிரச்சனையை, மக்களுடைய இந்த பொருளாதார பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டிருக்கணும்? இல்லை, இப்போ நம்ம சந்திச்சிருக்கிறது இரட்டை பேரிடர் தான். ஏன்னா ஒரு பக்கம் ஏற்கனவே நம்ம டிமானிட்டைசேஷனை சந்திச்சிருக்கோம். அது வந்து சில்லறை தட்டுப்பாட்டை ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்தது. இப்போது எந்த நெட்வொர்க்கை நம்ம நம்பி ஒரு மிடில் கிளாஸ் மாதிரியானவங்கெல்லாம் வந்து எந்த நெட்வொர்க்கை நம்பினாங்களோ, இணையதளம், கார்டு ஸ்வைப் பண்ணி நம்ம செலவு பண்ணி அது மூலமாக தேவைகளை நிறைவேற்றிக்கிறது, இது மாதிரியான வசதிகளை புயல் கலைத்து போட்டுவிட்டு. நீங்கள் உண்மையில ஃபோனில் எடுத்துக்கணுன்னா செல்ஃபோன் பேசக்கூட முடியல. பல தனியார் நிறுவனங்கள், பிஎஸ்என்எல் மட்டும் சில இடங்களில் எடுக்குது, சில தனியார் நிறுவனங்கள் ரொம்ப லேட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கூட இணையதள வேகம் என்பது இல்லை. அப்புறம் எங்கே இணையதள வசதி இருக்கிறதோ அங்கே மிகப்பெரிய அளவுக்கு வரிசைகளில் மக்கள் நிற்கிறது. ஏடிஎம்கள் எங்கு செயல்படுகிறதோ அங்கு மிகப்பெரிய வரிசைகளில் நிற்கிறது. இதெல்லாம் வந்து இந்த பேரிடர் சமயத்தில் தானே சில விஷயங்களை மக்கள் சமாளிச்சுக்குவாங்கல்ல. இப்போ தண்ணி இல்லை, இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்பப்போ சமாளிச்சுக்குவாங்க. ஒரு வாட்டர் லாரி கூப்பிடணுன்னா கூட சில்லறை வேணும், அந்த இடத்துல பணம் வேணும். இது எல்லாமே ஒரு இடத்துல முடக்கப்பட்டு, ஸோ தானே தன்னை தகவமைத்து கொள்கிற வாய்ப்பை இன்றைக்கு சென்னை இழந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. இதை சரி பண்ணணும்னா ஒன்று, புயலுக்கு முன்னால் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சோமோ அதே மாதிரி அதிக அளவுக்கு சில்லறை புழக்கத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கணும். ஒன்று, குறைந்தபட்சம் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கு, இனியாவது ஒரு மத்திய அரசு கையில் தான் இப்போ முடிவுகள் இருக்குது. நீங்கள் அஸ்ஸாமில் எப்படி 500 ரூபாய் செல்லும்னு ஒரு பகுதியில் தேர்தல் இருக்கிறதுனால அறிவிச்சாங்களோ அதே மாதிரி இந்த பகுதி இன்றைக்கு நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. இப்போ சில இடங்களில் வந்து சேவைகளை இந்த விதத்தில் கொடுங்கன்னு டைரக்ஷன்ஸை கொடுக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு மத்திய அரசு இருக்குது. மானிட்டரி பாலிசி அவங்க தான் நிறைவு செய்கிறாங்க, அவங்க தான் முடிவு செய்கிறாங்க. இப்போ இது ரொம்ப தீவிரமாக சந்திக்க வேண்டிய பிரச்சனை. அதுதான் நான் சொன்னேன், தண்ணி வேணும்னா கூட நம்மளால் வாங்க முடியாத நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. ஒரு லாரி தண்ணி வேணும், ஏன்னா மின்சாரம் இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு மின்சாரம் இன்னும் ரெஸ்டோர் ஆகலை. அதே மாதிரி மற்ற வசதிகள் வந்து சேருவதற்கு நேரம் எடுக்கும். அப்போது அந்த நேரத்தை இப்படி தான் சமாளிக்க வேண்டும், இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. திரு வெற்றிச்செல்வன், இதில் சென்னை மாதிரியான ஒரு சில பகுதிகளில் நம்ம கடந்த முறை மழை பெருமழை வெள்ளத்தின் பொழுது பார்த்தோம், ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ததற்கான தடயமே இல்லாத அளவிற்கு மழை தண்ணீரோ எதுவுமே சாலைகளில் தேங்காதில்லை. இன்னொரு பக்கம் அவர் சொன்ன மாதிரி 2வது மாடி வரைக்கும் தண்ணீர் தேங்கிய நிலை. இந்த கட்டுமான பணிகள் திட்டமிட்டு கட்டப்படாததை குறித்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். புயல் அப்படிங்கிறதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் கட்டுமான பணிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அது எவ்வாறு இருக்கணும்னு சொல்லுங்கள் சேர்த்து. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி 2008 வந்துட்டு நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆன் சைக்ளோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸை வந்து வெளியிட்டாங்க. 2008 வெளியிட்டாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய அம்சங்கள் என்ன பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு சைக்ளோன் வருது அப்படிங்கிற அதுக்கான ப்ரிகாஷனரியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் ஸ்டடீஸ், அது வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஏர்லி வார்னிங் சிஸ்டம் சொல்கிறாங்க, ஏர்லி வார்னிங், அந்த எச்சரிக்கை தரக்கூடிய இந்த அளவுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிரகாரம் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 60 மையங்கள் இருக்குது. இது போதுமானது அல்ல, இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற ரெக்கமெண்டேஷன் அதில் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் செய்யலை.
இரண்டாவது மிட்டிகேஷன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கட்டுமானங்கள், அதாவது நீங்கள் ஒரு பில்டிங் எப்படி கட்டணும் அப்படிங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம இந்தியன் கோட்ஸை வந்து பேஸ் பண்ணி தான், இன்ஜினியரிங் கோட்ஸை வந்து பேஸ் பண்ணி இந்த சென்னை போன்ற பகுதிகளில் மட்டும் நம்ம 13 கடலோர மாவட்டம் உட்பட்ட வட தமிழகம் பகுதிகள் வந்துட்டு சைக்ளோன் ப்ரோன் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவும் அந்த கைட்லைன்ஸில் இருக்குது. அதன் பிரகாரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புயலை வந்துட்டு தாங்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். நாம் இங்கே பல கட்டிடங்களை வந்து பார்த்தோம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான அந்த தகடுகள்லாம் ரொம்ப பறந்து போச்சு. இது எல்லாமே வந்து தடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்போது ஒரு சைக்ளோன் ஃப்ரோன் ஜோன் ஏரியாவில் ஒரு கட்டுமானங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான கைட்லைன்ஸ் 2008 இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்தவில்லை. அதுக்கப்புறம் கடலோர பகுதிகள் என்னென்ன கட்டுமானங்கள் நீங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் ஷெல்டர்ஸ் நீங்கள் எங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான வார்னிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து ஏர்லியர் வார்னிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் டிசாஸ்டர் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய வார்னிங் சிஸ்டம். இது எல்லாமே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 2008 கைட்லைன்ஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. இதில் இங்கே சிக்கல் எங்கே வருதுன்னா, இதில் மத்திய அரசுக்கான சில வரையறைகள் இருக்குது, மாநில அரசுக்கான சில சட்டங்கள், மாவட்ட அளவில் செய்ய வேண்டியது இருக்குது, ஊராட்சி அளவில் செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கான தனியார் கமிட்டிஸ் வேணும். இந்த கமிட்டிஸ்னுடைய இயங்குத்தன்மை அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. மத்திய அரசாங்கம் இதுக்கு வெறும் கைட்லைன்ஸ் மட்டும் போட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. மாநில அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் தனியாக இதுக்கான ஒரு ஆக்ஷன் கமிட்டியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணல. இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைனா தனியாக அங்கே ஃபோன் பண்ணுங்கிறாங்க, மெடிக்கல் ப்ராப்ளம்னா தனியாக ஃபோன் பண்ணுங்கள், இங்கே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன் அப்படி தனித்தனி நம்பராக கொடுக்குங்க? ஒரே நம்பர் கொண்டு வர முடியாதா? ஒரு 911 அப்படின்னு அமெரிக்காவில் பயன்படுத்துகிற மாதிரி 108 நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி எல்லா விதமான எமர்ஜென்சிகளும் எல்லா விதமான பேரிடர்களும் கையாளுவதற்காக ஒரு காமன் நம்பர் ஏன் கொண்டு வர முடியல? அப்போ அந்த காமன் நம்பர் மூலமாக எல்லாத்தையும் நீங்கள் டைவர்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுதான் அவங்க பேசுகிறாங்க. ஆக இது எல்லாமே காகிதத்தில் நமக்கு இருக்குன்னு, நடைமுறையில் நமக்கான இந்த சிக்கல்கள் வருது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சிஎம்டிஏ ரூல்ஸில் எந்த அளவுக்கு இதுக்கான இது கொண்டு வரணும். சென்னையை நீங்கள் தனியாக பிரித்து பார்க்கணும். நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல் சென்னையும் மற்றதையும் ஏன் நம்ம தனியாக பார்க்கணும் அப்படின்னா, சென்னை வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு பல லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, ஒரு நகரத்தினுடைய கொள்ளளவு அப்படிங்கிறது இருக்குது. அது மீறி நாம் இங்கே அதிகமான மக்கள் இருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு டிசாஸ்டர் ப்ரோன் ஜோன் ஏரியாவாக தான் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஆபத்துகள் நடக்கக்கூடிய பேரிடர் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிக உள்ள பகுதியாக நாமளே கட்டுமானம் பண்ணி வைத்திருக்கிறோம். அப்போது சிஎம்டிஏ ரூல்ஸ் இதை எந்த அளவுக்கு பார்க்குதுன்னு, எந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் ஜோனாக அறிவித்திருக்கார்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த எல்லையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. இந்த சில பகுதிகளெலாம் நம்ம வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். வெட்லேண்ட்ஸை பாதுகாக்கணும், மார்ஷ் லேண்டை வந்து பாதுகாக்கணும், சென்னை நீர்நிலைகளை பாதுகாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நோ டெவலப்மெண்ட் ஜோனாக அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் அதை மீறி சிஎம்டிஏ ரூல்ஸ் ஒவ்வொரு வருடத்திற்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஜோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்போ கட்டுமான திட்டங்கள் சரி அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது அங்கே எந்த இடத்துல நீங்கள் கட்டுமானம் போது எந்த வகையில் கட்டுமானங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான சட்ட திட்டங்கள் கொண்டு வரலாம். அதுவும் நீங்கள் ஜப்பான் போன்ற மிகப்பெரிய அளவில் வருடத்தின் பல நாட்களும் இயற்கை பேரிடர் சந்திக்கக்கூடிய மக்கள், அரசை தாண்டி அந்த மக்களுக்கு இயற்கை குறித்தும் இயற்கை பேரிடர் குறித்தும் ஒரு புரிதலும் தெளிவும் இருக்கிறது. நம்ம மக்கள் அதுக்கு இன்னும் தயாராகலைங்கிறது கூட உண்மைதானே. நீங்கள் ஒரு புயல் வந்து ஒரு 2 நாட்கள் அதை பற்றிய ஒரு தெளிவும் பார்வையும் இருக்குது. அதன் பிறகு மக்களே அதுக்கு தங்களை தகவமைத்துக் கொள்வதோ இயற்கை பாதுகாக்கணுங்கிற கண்ணோட்டத்தோடைய நகர்வதே இல்லையே. உண்மைதான். 2 நாள் கூட கிடையாது. அந்த 4 மணி அந்த 5 மணிக்கு அது புயல் போனட்டு தெரிஞ்சதுக்கு பின்னாடி வெளியே போய் எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே விழுந்த மரத்துக்கு முன்னாடி போயிட்டு பெரிய ஒரு சாதனை படைச்சதாக வந்துட்டு செல்ஃபி எடுத்து மனநிலை தான் நாம் இருக்கோம். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இயற்கைக்கும் நமக்குமான ஒரு தொடர்புல தான் நம்ம வந்துட்டு அணையப்பட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறதா. என்னைக்கு நம்ம வேளாண்மை சமூகமாக இருந்த வரைக்கும் நம்ம வந்துட்டு இயற்கை சார்ந்தா இருந்தோம். யாரும் கையில் கடிகாரத்தை கொண்டு மணி பார்க்கல. அது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு கருத்துக்களுமே வந்துட்டு நமக்கு தேவையான வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருந்தோம். ஆனால் வேளாண்மை சமூகமாக இருந்து பின்னாடி நம்ம தொழிற்சாலை சார்ந்திருக்கக்கூடிய இந்த உற்பத்தி முறையில் ஏற்பட்ட மாற்றம் அப்படிங்கிற நம்ம வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு தொழில்நுட்பத்தை சார்ந்து நாம் இப்போ அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இயற்கையில் விலக ஆரம்பிச்சிட்டோங்க அப்படி. ஆமாம், அதாவது நம்ம இயற்கையை கணிக்கிறது தவறி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம செல்ஃபோனை நம்பி இருக்கிறோம். அதனுடைய சிக்கல் இது. சித்தனன் உங்கள்கிட்ட போகிறதுக்கு நடவர் ஏதோ சின்ன கருத்தில் மாறுபடுறாரு. ஆமாம், இதில் கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இயற்கை சார்ந்து இருந்தோம், டெக்னாலஜி சார்ந்து வளர்றோம், வாழ்விடங்களை அதையும் ஒரு தொழில்நுட்பமாக மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு வாழ்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற கட்டுமான அந்த மெத்தடெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ அது வேறு. அதே மாதிரி பெரிய கட்டடங்கள் முதலீட்டோட கட்டுறவங்களுக்கு வேறு விதமான வழிகாட்டுதல் தேவை. எனவே இயற்கை சார்ந்த வாழ்க்கைக்கு என்ன ஒரு நுட்பங்களை பின்பற்றினோமோ அதே போல் நீங்கள் எப்படி ஒரு உயர்ந்த தொழில்நுட்பங்களை ஏற்கிறீர்களோ அதே போல் நகர கட்டமைப்பிலும் நுட்பங்களை வளர்க்க வேண்டுமே தவிர
இதே ஆபத்து அப்படின்னு பார்க்கக்கூடாது, அந்த புரிதல் வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். சித்தங்க, இதில் மக்கள் எந்த அளவிற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்களிடம் இங்கே வந்து இயற்கை குறித்த சுடலை சொன்ன மாதிரி அது ரொம்ப வேலிட் பாயிண்ட். இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் லேசாக மழை பெஞ்சால் மேலே தண்ணி பற்றக்கூடாதுன்னு பதறி ஓடக்கூடிய, நீங்கள் கிராமங்களில் ஆப்வியஸ்லி அது இருக்காது, அது தொழில் சார்ந்த விஷயம். அவங்க மழை பெஞ்சா கூட ஒரு சாக்கை எடுத்து தலையில் போட்டுட்டு மழையில் நனைஞ்சிட்டு தங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். இங்கே மழை அப்படிங்கிறதே சபிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. மழை பெஞ்சிட்டாலே மழையை சபிக்கக்கூடிய ஒரு போக்கு. நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு உண்மைதான். இங்கே அதாவது மஃப்சல் ஏரியாவில் புறநகர் பகுதியில் இல்லை கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய ஒரு பற்று, இன்னொரு பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க மாமா மச்சான் அப்படின்னு படக்கூடிய அந்த பழக்க வழக்க உறவு முறைகள்லாம் வந்து இங்கே இல்லை. ஏற்ற வீட்டில் ஒரு ஃப்ளாட்டில் இருப்பாங்க, நான் ஏற்ற வீட்டில் இருக்கிற யாருன்னே பேர் தெரியாது. 25 வீடு 24 ஃப்ளாட் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் ஒருத்தர் தெரிஞ்சுருந்தால் ரொம்ப பெரிய விஷயங்கள். ஆனால் போன டிசம்பரில் வந்த மிகப்பெரிய வெள்ளத்துக்கு அப்புறம் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். மிகப்பெரிய பணக்காரா இருந்து புண்ணியம் இல்லை, சாப்பிட்றதுக்கு பூவா லேது, அப்படி தான் ஆகிப்போச்சு எல்லாத்துக்குமே. அதனால் பணம் மட்டுமே ஒரு ஆளுக்கு வந்து கடைசி வரைக்கும் வராது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம வீட்டில் ஒன்று இருந்தால் இன்னொருத்து கொடுப்பான், அவர் நம்ம கொடுப்பாரு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ சென்னையில் மிகப்பெரிய புரிதல் வந்துருச்சு. ஆனால் ஒரு சின்ன கருத்து மறுபடியும் எனக்கு பொதுவாக என் தந்தை இது என்கிட்ட கேட்ட கேள்வி, பெருமழை வெள்ளத்தின் போது எல்லாரும் ஓடி உதவி செய்கிறாங்க பண்ணுறாங்க எல்லாம், ஆனால் ஒரு வாரம் கழிச்சு வீட்டு திண்ணையில் ஒரு பெரியவர் படுத்திருந்தால் அதே நபர் தான் விரட்டி விடுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னாங்க. சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம், தஞ்சை பாபநாசத்தில் ஒரு வங்கியில் ஒரு முதியவர் பணம் எடுக்கிறதுக்காக நின்று இறந்த கிடந்தப்ப யாரும் அதை போய் கிட்ட போய் அவருக்கு உதவி கூட பண்ண அப்போது ஒரு பெரிய பேரிடராக வந்தால் ஒரு குழுவாக நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம். தனித்தனி முறையில் அதன் பிறகு நாங்கள் யாருக்கும் உதவ தயார் இல்லைங்கிற ஒரு மாதிரியான மனநிலை. நீங்கள் சொல்றது வருத்தக்குரிய விஷயம் என்னன்னா, அதில் ஒரு என்ன எல்லாருமே நினைக்கிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, திடீர்னு ஒரு ஆள் கீழே விழுந்தாரு, ரத்த வெள்ளத்தில் ரத்தம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம உடனே போய் ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு இப்போ மேல்நாடுகள்லாம் சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது கண் முன்னாலே பார்த்தீங்க அப்படின்னா அவரை உயிரை காப்பாற்றுக்க வேண்டிய உதவிகள் நீங்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு அவர் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா அவர் காவல்துறை வருவர நின்று தகவல் சொல்லி இப்படி நடந்தது, இப்படி ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இப்படி வீடியோ எடுத்திருக்கேன், இவர் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னு இருக்குது. அங்கே வந்து சொல்லலைன்னா தே ஆர் லைபிள் ஃபார் இட்னு சட்டம் இருக்குது. நம்ம ஊரில் முக்கியமான குற்றங்களை பற்றி தகவல் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும், பொதுமக்கள் அல்லது தெரிந்த சாட்சிகள் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி ரோட்டில் விழுந்து கிடந்தா கூட சிஆர்பிசியில் 39 செக்ஷனில் தெரிவிக்க வேண்டும் என்று கடப்பாடு இருக்கிறது தவிர தெரிவிக்கலைன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. இங்க இல்ல நான் அதே கேட்கல. நீங்க அந்த மனநிலை ஒரு மழை வந்தா ரோட்ல இறங்குறாங்க, யாரையும் கேட்டு புளியோதரை கிண்டி கொடுக்கல, யாரையும் கேட்டு பிரியாணி செஞ்சு போடல, ரோட்ல இறங்குறாங்க, செய்யறாங்க, கரம் கொடுக்குறாங்க. அதுல ஒரு பாதுகாப்பு இருக்கு, மொத்தமா எல்லாமே செய்றாங்க, ஒரு குழுவா செய்றாங்க. அது என்ன மாதிரியான இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன், நான் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் கடக்கும் போது நம்ம போய் எடுத்தோம்னா நாளைக்கு ஒரு போலீஸ் வருவாங்க, நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க, கோர்ட்டுக்கு இழுப்பாங்க, இப்படிங்க ஒரு இது இருக்கு. அது காரணம் போலீஸுடைய அணுகுமுறை தான், நான் ஒத்துக்கிறேன் நான், அல்லது நீதிமன்றத்துடைய அணுகுமுறை தான். ஏன்னா அதை ஹராஸ் பண்றாங்க, நல்லது செய்ய போய் நம்ம ஏன் நம்ம வேலையெல்லாம் விட்டு போய் அலையணும் அப்படிங்கிறாங்க. அது மனமாற்றம், மிகப்பெரிய மனமாற்றம். அவங்களுடைய கான்டாக்ட்ல அவங்களுடைய செயல்முறையில் வந்து போலீஸ் நீதித்துறை நிறைய மாறணும் அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன் நான், இப்போ இந்த ஏடிஎம் இல்லை இயங்கலை அப்படி சொன்னீங்க, அல்லது வேற முக்கியமானதுல எல்லாம் பெரிய பிரச்சனை சொன்னீங்க. இப்போ 1912 அப்படிங்கிற இபிக்கு எமர்ஜென்சி நம்பர், 1913 கார்பரேஷனுக்கு அப்படின்னு வருது, 100 அப்படின்னா நீங்க வந்து எமர்ஜென்சி போலீஸ், 103 டிராஃபிக் போலீஸ் சொல்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை லைன் 10 லைன் கொடுத்தாலும் இந்த மாதிரி பேரிடர் சம்பவங்கள்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அங்கே ஜென்ரேட்டர் பேக்கப் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு செல்ஃபோனு இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இப்போ நீங்களாம் இவ்வளவோ சொன்னீங்க, முன்னெச்சரிக்கை எடுக்குன்னு சொன்னீங்க இல்லையா, ஏன் ஜென்ரேட்டர் வைக்கக்கூடாதாங்க, கண்டினியூஸ் பவர் சப்ளை கொடுக்கூடாதா, அந்த இடத்துல பவர் போகவே கூடாது. இப்போ ஏடிஎம் சொன்னீங்க, சென்னையில் எத்தனை ஏடிஎம் இருக்க போகுது, ஒரு தெருவில் ஒரு 5000 ஏடிஎம் வச்சுக்கோங்க, இல்ல 10000 ஏடிஎம் பணம் எடுக்கணும். அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, சாப்பாடு சாப்பிட்டு இப்போ இருக்கிற டிமானிட்டேஷன் பணம் எடுக்கலாம், ஒண்ணுமே முடியாது. அப்படி சூழ்நிலை இருக்கும்போது அங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜென்ரேட்டர் வைக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பெரிய விஷயம்னா எங்க என்ன நடக்கு, நம்ம உறவினர்கள்லாம் வெளியே போனவர் வீட்டுக்கு ஒழுங்கா வந்துட்டாரா வரலையான்னு தெரியல, தகவல் தொடர்பே இல்லாமல் போயிருச்சுது. இப்போ என்னன்னா செல்போன் டவர் இவ்வளவு பணம் சார்ஜ் பண்றாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் பயங்கரமா சார்ஜ் பண்றாங்க இல்லையா, ஒரு செல்போன் டவருக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டரி பேக்கப் வச்சிருக்காங்க, ஏன் ஜெனரேட்டர் தான் வச்சா என்ன, இந்த பேரிடர் மேலாண்மை இல்ல, அதை தாண்டி பல இடங்களில் செல்போன் கோபுரங்கள் முற்றிலும் சாய்க்கப்பட்டு அது தவிர்க்க முடியாது. அது மிகப்பெரிய பேரிடர், இயற்கை சீற்றம் இருக்க இடத்துல கூட சரியா வந்து அவங்க பேக்கப் நல்லா வச்சிருந்து ஜெனரேட்டர் வச்சிருந்து எனஃப் டீசல் முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகே, நான் திரு அல்தாஃபி, இதுல நீங்க இந்த சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் அல்லது பேரிடர் காலகட்டங்களில் நாங்கள் களத்தில் நிற்கிறோம், பாராட்டுக்குரியது. அதன் பிறகு அந்த மக்களுக்கு அது தொடர்பாக எஜுகேட் பண்ணுறது அல்லது இந்த மாதிரி குழுவாக இயங்குவதை தாண்டி தனிப்பட்ட முறையிலும் கூட உதவுவது, இந்த மனநிலை இருக்கிறதா?
குறிப்பாக நீங்கள் ஒரு இயக்கத்தை சார்ந்தோம் அப்படிங்கன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நோக்கி அந்த கேள்வி வைக்கணும்னா அதன் பிறகு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த மாதிரியான பணிகளை எல்லாம் செய்கிறதா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறது அல்லது இயற்கையை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, கற்றுக் கொடுப்பது, இந்த மாதிரியான பணிகளை நீங்களோ அல்லது இன்ன பிற களத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களோ செய்கிறீர்களா? இந்த கேள்விக்கு முன்னாடி நான் இன்னும் 2 செய்தியை சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது நம்ம இயற்கை சார்ந்த வாழ்வியலை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டோம், அதுதான் இந்த மாதிரியான சிக்கலுக்கு நமக்கு காரணம்னு சொல்லப்படுது. அது முழுமையாக ஏற்க தகுந்ததாக தெரியலை. ஏன்னு கேட்டால் இயற்கையோடு இயந்து வாழ்வது என்பது இடர்பாடுகளை எதிர்கொள்கிற ஆற்றலை தரும். பேரிடர்களை எதிர்கொள்கிற ஆற்றலெல்லாம் அதில் வந்துடாது. நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டாருன்னா அது சாதாரணமாக ஆறில் தண்ணி ஓடிச்சுன்னா நீச்சல் அடித்து வந்துடுவார். யாருமே முடியாது. அது பெரிய பூகம் அதையெல்லாம் எதிர்கொள்வதுங்கிறது சாத்தியமற்றது. ஒன்று என்னதான் தயாரிப்பு இருந்தாலும் இயற்கையில் சமாளிக்க இயலாத ஒன்று. ரெண்டாவது அரசுடைய இயற்கை எதிர்கொள்றதுன்னா நமக்கு ஃபைட் பண்றதும் கிடையாது. அதாவது இந்த ஆபத்து வரணும் முன்கூட்டி அறிவியலுக்கான அறிவியல் சில விஷயங்கள் இருக்கிறது. குறைந்தபட்சம் இயற்கை சார்ந்த அறிவு இருக்குங்கிற ஆதி மனிதர்களுக்கு இருந்து அறிவு சொல்றாரு. இத்தனை மணிக்கு சூரியன் மறையும் அல்லது இன்னைக்கு மழை வரும் வராது, அந்த ஆதி மனிதர்கள் வரும்போது பொதிஞ்சுதான் போயிட்டாங்க. அதை யாருமே தவிர்க்க முடியாது. இயற்கையை நீங்க யாருமே தவிர்க்க முடியாது. அதான் இடர்பாடுகளை எதிர்கொள்ற ஆற்றல் அதுல வந்துடும். அதை மறுக்கவே இல்லை. பேரிடர்களுக்கு அது மட்டுமே உதவும். அதை கொண்டு தப்பித்துக் கொள்ள முடியும் என்பது ஏற்கத்தந்ததா தெரியல. ஒன்று. ரெண்டாவது அரசுடைய நடவடிக்கைகள் கடந்த முறையோடு ஒப்பிடுகிற பொழுது ரொம்ப ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. அது மெயின் ரோடுகளில் தான் அந்த திருப்திகரத்தை நீங்கள் பார்க்க முடியும். சந்து பொந்துகள் எங்கேயுமே அது மாதிரி இல்லை. எல்லா இடங்களையும் அப்படி தான் கிடக்கிறது. அங்கேயும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு வராங்க. மெயின் இடத்துல மெயின் ரோடுலாம் ஓரளவுக்கு நல்லா கிளியர் பண்ணிட்டாங்க. மெயின் ரோடு வாகனங்கள் அதுக்காண்டி நான் ஒன்றுமே செய்யலன்னு சொல்ல வரல. ஆள்கள் கொண்டு இறக்கி இருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து இன்னைக்கு கூட பாதுகாப்பு சாதனங்களோடு உரிய அளவில் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூடுதலாக என்ன செய்யணும்னு கேட்டால் இது மாதிரியான நேரங்கள் முழுக்க அரசு மட்டுமே அனைத்தையும் சீர் செய்துவிட முடியும் என்பது ஏற்க தகுந்த மக்கள் அதை சார்ந்து இருக்கவே கூடாது. தங்களை தாங்களே காத்துக்கொள்கிற தன் வீட்டை, தன் தெருவை, தன் பகுதியை பாதுகாத்துக் கொள்கிற வகையில் அந்த மக்கள் அதற்கு தயாராகணும். பல இடங்களில் அதுக்கு தயாரான முறையில் அந்தந்த பகுதியில் குழுக்கள் இயங்குகிற பொழுது அந்த குழுக்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை அரசு செய்திருந்தால் இந்த ஒரு நாளில் அரசு செய்த வேலையோடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து செய்கிற இந்த இரண்டும் இணைந்திருந்தால் இந்த நேரத்தில் நாம் ஓரளவுக்கு 100% ஒரு 90% வெளியில் வந்திருக்க முடியும். அதுக்கான ஏற்பாடுகளை செய்யவே இல்லை. ஏன்னா கடந்த முறையை நாம் அந்த அனுபவத்தை பார்த்தோம். சில பொருட்கள் சார் சொன்ன மாதிரி அதுக்கு தேவையான உபகரணங்களை தேடி ஓடுகிற நேரத்தில் எந்த உபகரணமும் கிடைக்கல. அரசாங்கத்திடம்தான் கிடைக்கும். உதாரணமாக ஜேசிபி மாதிரியான வாகனங்கள் குப்பை எல்லாம் வைக்கணும் அப்படின்ற தேவை வரும் பொழுது எவ்வளவோ வழிகளில் முயற்சி செய்து பார்த்தோம். அமைச்சர்களை தொடர்பு கொண்டோம். எந்த இடங்களையும் கிடைக்காம நாங்கள் தனிப்பட்ட முறையில் போய் காசு கொடுத்து வாங்கி கொண்டு வந்து நிப்பாட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அரசுடைய உதவி கிடைத்தால் இன்னும் எளிதாக அனைவரும் கைகோர்த்து இதை மேற்கொண்டு வருவதற்குரிய வாய்ப்பாக இருக்கும். இது ஒரு செய்தி. நாம் இந்த மாதிரி இடர்பாடுகளுடைய நேரத்தை தாண்டி பொதுவாக மற்ற நேரங்களில் இதுக்கு என்ன செய்கிறோன்னு கேட்டால் நான் ஆரம்பத்தில் சொன்ன பதில் தான். இருந்தாலும் அது திரும்ப அதே சாயல் வந்தாலும் அதுக்குரிய பதில் அதெல்லாம் இருக்கிறதுனால அதை நான் திரும்ப பதிவு செய்கிறேன். எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே தொடர்ச்சியாக குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் வாராந்திரமாக எங்களுடைய வெள்ளிக்கிழமை பிரேயர் அது பொதுவாக வழிபாடாகத்தான் கோவிலுக்கு செல்வது, பள்ளிவாசலுக்கு செல்வது, கடவுளை கும்பிடுறதுங்கிற மாதிரி அதோட மட்டும்தான் பார்க்கப்படும். ஆனால் நாங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறோன்னு கேட்டால் எங்களுக்கு எப்படி அது சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நாங்கள் மக்களுக்கு ஒரு சொற்பொழிவாற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற ஒரு அது ஒரு வழிபாட்டில் ஒரு அம்சம். வெறுமனே கைகளை உயர்த்தி இறைவனுக்கு தொழுகை என்பதை தாண்டி ஒரு உரை நிகழ்த்த வேண்டும்னு. இந்த உரைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 90% இது போன்ற சமூகத்தை எதிர்கொள்கிற வழிவகைகளை தான் மக்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது நாம் பேசும்போது இப்போ அரசை குறைத்து மதிப்பிட முடியாது, நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏதோ தனிநபர்களால் இந்த சமூகத்தையே தயார்படுத்தி விட முடியும்லாம் நினைக்க முடியாது, ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி. அப்போ நம்ம அதை தவற விடுறோமோன்னு தோணுது. ஏற்கனவே நீங்கள் வெள்ளத்தின் போது 10,000 கோடி ரூபாய் குறைந்தது இழப்பு இருக்கும் என்று தான் சென்னையில் கணக்கிட்டாங்க. அரசு மத்திய அரசை கேட்டது, 1,900 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அந்த நிதி வந்ததா? நம்மெல்லாம் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அந்த நிதி வந்து சேர்ந்திருந்தால் இன்னும் கூட நிறைய கட்டுமானங்கள் இன்றைக்கும் இடிபாடுகள் அப்படியே இருக்குது. அதெல்லாம் முழுமைப்படுத்துவது ஏதோ அந்த அமைப்பு நினைச்சாலும் நாங்கள் நினைச்சாலும் முடியாது. அதே மாதிரி கடலூர் பிரச்சனை வேற. கடலூர் அவருக்கு முட்டியளவு தண்ணி இருந்ததுன்னு சொன்னார். இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு முந்திரி காடுகள் பாதிக்கப்பட்டிருந்தது. வெறும் 500 கோடி ரூபாய் தான் அரசு ஒதுக்குச்சு. அப்போ அந்த நிதி ஒதுக்கீடு என்பதை பற்றி நாம் பேசாமல்
ஒரு ஒரு சமூகத்தை தயார்படுத்துவது என்பது கூட ஒரு அரசின் கடமை என்று நாம் பேசாம இந்த விவாதத்தை முழுமையடைத்து விட முடியாது. அதை நம்ம சொல்லிதான் ஆகணும். சரி, திரு சுடலை, உங்களுடைய நிறைவு கருத்து ஒற்றைவரில் இந்த களத்தில் மக்கள் எவ்வாறு எதிர்கொண்டார்கள் இந்த பிரச்சனையை? கண்டிப்பாக. அதாவது கடந்த ஆண்டு பெய்த வந்து அந்த டிசம்பர் மாதம் பெய்த அந்த வெள்ள காலத்திலும் சரி, தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இது போன்ற ஒரு பெரிய வெள்ளம் வந்து தூத்துக்குடி மாநகர் முழுவதுமே ஒரு பாதிப்பு அடைஞ்சுது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள், அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் வந்து அதாவது அந்த தீயணைப்புத் துறையினர்கள், வருவாய்த்துறையினர், அந்த கடற்படையோர காவல்துறையினர், அவர்களுக்கு வந்து எந்தெந்த பாதைகள் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவங்களோட வந்து தங்களுடைய உயிரை பணைய வச்சு அந்த பகுதிகளுக்கு சென்று பொதுமக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டாங்க. இதே போன்ற மீட்பு பணி சென்னையில் தற்பொழுது பல்வேறு அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் சொன்னபடி ஓரளவுக்கு இயற்கையோட ஒன்றிணைந்து இல்லாவிட்டாலும் அந்த பேரிடரை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது வந்து சிறு வயதிலிருந்தே நம்ம வந்து கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து பெரியவர்களுக்கும் இது போன்ற பேரிடர்களை இருந்து நம்மளால வந்து நன்றி. நான் அதில் உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். வெற்றிச்செல்வன், ஒற்றைவரில் உங்களுடைய நிறைவு கருத்து. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நோக்கி தான் உலகமே போயிட்டு இருக்கு. நீடித்த நிலைத்த வளர்ச்சி, அறிவியல் அதாவது சூழல் சார்ந்து சிந்திப்பது அப்படிங்கிறது பிற்போக்கான ஒரு கருத்து மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அது அப்படி அல்ல, அதுவும் அறிவியல் தான். சூழலில் புரிந்து கொள்ளாமல் எந்த அறிவியலும் உங்களுக்கு பயன்படாது. சூழலில் புரிந்து கொண்ட ஒரு அறிவியல் தான் நமக்கு தேவை. தான் அடிப்படையான விஷயம். இரண்டாவது இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தான் நான் சொல்கிறேன், வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் சொல்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் ஸ்டடிஸ் என்ன சொல்ல போகுதுன்னா 25 ஆண்டுகளில் நம்மளுடைய தட்பவெப்ப சூழ்நிலையில் 1 டிகிரி செல்சியஸ் கூடுதல் போகுது. அதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. நிலத்தடி நீர் குறைய போகின்றது. கடலில் உள்வாங்கி வரப்போகிறது. இதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கணும். அதற்கான திட்டங்கள் இருக்கா? இந்த கேள்வி தான் முக்கியம். நிச்சயமாக அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு புயல் வந்தால் மட்டும்தான் மழை என்ற அளவிற்கு நாம் இன்னைக்கு நகர்ந்துட்டோம். அதுவே ஒரு பெரிய பிரச்சனை தான். அரங்கில் இணைந்த நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சுடலை, உங்களுக்கும் கூடுதலாக நன்றி தெரிவித்து இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். வடகிழக்கு பருவமழை என்பது முற்றிலும் பொய்த்தே போய்விட்ட நிலையில் ஒவ்வொரு ஆண்டுமே புயல் வந்தால் மட்டுமே சென்னைக்கு மழை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். கொஞ்சம் மழை பெய்தால் கூட மழையை திட்டக்கூடிய மனநிலையை தான் நாம் சென்னை மக்கள் இன்றைக்கு மாறி போயிருக்கிறோம். நமக்கு கோடை காலங்களில் தண்ணீர் பிரச்சனையும் இருக்கக்கூடாது, சென்னையில் மழையும் பெய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முரண்பட்ட மனநிலையில இருந்து நாம் விடுபட வேண்டும். இயற்கையை முடிந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான மரங்களை நாம் இழந்திருக்கிறோம் இந்த வர்தா புயலால். நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களை மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக, தன்னார்வலர்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இழந்தது 3000. நடுவோம் 7000 என்ற தளத்தில் 7000 மரக்கன்றுகளை நடுவதற்கும் அதை முறையாக பாதுகாப்பதற்கும் உரிய தொடக்க கட்ட பணிகளை குறித்து தன்னுடைய ஆய்வுகளை தொடங்கிவிட்டது. நிச்சயமாக விரைவில் களத்தில் அது நிற்கும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். பொறுப்போடும் பொதுநலத்தோடும் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.